தரம் 11 மாணவர்கள் உங்களுக்கான பாடப்புத்தகத்தில் உள்ள 5வது பாடம் திண்மங்களின் கனவளவுகள். அப்போ திண்மங்கள கனவளவுகள் நாங்கள் ஏற்கனவே 4ஆம் பாடத்தில் திண்மங்கள மேற்பரப்பளவுகள் சம்பந்தமாக பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் திண்மங்களின் கனவளவுகள் பற்றி பார்ப்போம். அதில் முக்கியமாக நீங்கள் 4 விடயங்கள் பற்றி தான் நீங்கள் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும். அதில் முதலாவது சதுர அடி கூம்பகம். ஒரு சதுர அடி கூம்பகத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் பரப்பளவு பார்க்கறது சரியான கஷ்டப்பட்டோம். அதில் ஒவ்வொரு பக்கங்களையும் பரப்பளவுகளெல்லாம் தனித்தனியாக பார்த்து அல்லது ஒரு முக்கோணிய பரப்பை கண்டு 4ஆல் பெருக்கி கீழெல்லாம் கூட்டினோம். கீழே சதுர பரப்பளவுலாம் கண்டு கூட்டினோம். ஆனால் இங்கே அந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியணும், ஒரு சதுரடி கூம்பகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் கனவளவுக்கான சமன்பாடு 1/3 அடியின் பரப்பு தர செங்குத்து உயரம் என்பதனால் தரப்படும். 1/3 தர அடியின் பரப்பு தர செங்குத்து உயரம் என்பதனால் தரப்படும். உதாரணமாக 1/3 அடியின் பரப்பு ஒரு பக்க நீளம் x ஆக இருந்தால் x தர x வரும். அதே மாதிரி செங்குத்து உயரத்தை நாங்கள் h போட்டால் செங்குத்து உயரம் h. அதுக்கு என்ன பெருமானம் வருதோ அந்த பெருமானங்களை பெருதிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு சதுரடி கூம்பகத்தில் கனவளவை காணலாம். பரப்பளவு மாதிரி அவ்வளோ கஷ்டம் இல்லை, சரியான சிம்பிளான விஷயம். எங்களுக்கு பரப்பளவு காணலாம். அதே மாதிரி கூம்பை நாங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னால் இந்த கூம்புட கனவளவு 1/3 πr வர்க்கம் h என்ற சமன்பாட்டின் மூலம் தரப்படும். இந்த இடத்துல π என்பது 22/7, r என்பது கூம்பின் ஆரை, h என்பது கூம்புட செங்குத்துயரம். அப்ப கூம்புட செங்குத்துயரம் என்பது தெரியுமாக இருந்தால், செங்குத்துயரமும் ஆரையும் தெரியுமாக இருந்தால் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி எங்களுக்கு கூம்புட கனவளவு காணலாம். அதே மாதிரி கோலம் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் கோலத்தின் கனவளவு 4/3 πr கணம் என்ற சமன்பாட்டின் மூலம் தரப்படும். அதாவது 4/3 தர π என்பது 22/7 தர ஆரை உங்களுக்கு தெரியும், ஆரை தந்திருப்பாங்க. அப்ப ஆரையில பெருமானம் தெரியுமாக இருந்தால் உங்களுக்கு இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி கோலத்தின் கனவளவை இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அரைக்கோளமாக இருந்தால் முழு கோலத்தின் கனவளவு உங்களுக்கு 4/3 πr கணமாக இருந்தால் அதை நீங்க அரையால பெருக்கினா போதும். நாங்க பரப்பளவு காண நேரம் இதுக்கு நிறைய வேலைமானம் செஞ்சோம். ஆனா இங்க அப்படி அல்ல. இங்க முழு கோலம் 4/3 πr கணமாக இருந்தால் அரை கோலம் சொன்னால் முழு கோலத்தின் சமன்பாட்டுக்கு முன்னால் ஒரு அரை ஒன்று நாங்கள் எழுதினோம் சொன்னால் தாராளமாக போதும். எனவே இதனூடாக உங்களுக்கு அரைக்கோளத்தின் கனவளவை காணலாம். ஆனால் அரைக்கோளம் என்பது இந்த இடத்துல இந்த கருப்பட்டி சார்ந்த மாதிரி, அதாவது திண்மத்தினால் செய்யப்பட்டதாக இருக்கணும். சிரட்ட மாதிரி இருக்கக்கூடாது. சிரட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பொக்கு. ஆகவே அதில் கனவளவு நாங்கள் பார்க்கறது இல்லை. அப்போ கனவளவு பார்ப்பதாக இருந்தால் கட்டாயமாக ஒரு திண்மமாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா உருக்களுமே உங்களுக்கு திண்மங்களாக இருந்தால்தான் அதை எங்களுக்கு அதோட கனவளவு எங்களுக்கு இந்த சமன்பாடுகளை பயன்படுத்தி எங்களுக்கு கணிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இது ஒரு மிகச்சிறிய ஒரு பாடம், சின்ன ஒரு பாடம். இதில் பயிற்சிகள் உங்களுக்கு நிறைய தரப்பட்டிருக்கின்றது. இது முதலாவது பயிற்சியாகவும் இது 2வது பயிற்சியாகவும் இது ரெண்டும் சேர்ந்தது உங்களுடைய 3வது பயிற்சியாகவும் தரப்பட்டிருக்கின்றது. எனவே 3 பயிற்சிகளையும் நீங்கள் செய்வதனூடாக இந்த திண்மம் என்ற, அதாவது திண்மங்களின் கனவளவு என்ற பாடத்தை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது தரப்பட்ட பயிற்சிகளை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்து அதனூடாக இந்த பாடத்தை பற்றிய விளக்கங்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூறி இந்த பாடத்திலிருந்து நான் விடைபெறுகின்றேன். இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்ததன் பின்னால் கட்டாயமாக இந்த தொடர்ந்து என்னுடைய அடுத்த வீடியோஸையும் உங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது தொடர்ந்து எல்லா பாடங்களையும் உங்களுக்கு நான் பதிவேற்றம் செய்கின்றேன். எனவே இந்த யூடியூப் சேனலை நீங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவதனூடாக உங்களுக்கு தொடர்ந்தும் வீடியோக்களை உங்களுக்கு அவதானிக்க முடியும் என்பதை கூறி இந்த 5வது பாடம் திண்மங்களின் கனவளவு என்ற பாடத்திலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.